உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். உண்மை இல்லாத குடும்பம் சீக்கிரமாய் சீரழிந்து போகும். திருமண வாழ்க்கை என்பதே நம்பிக்கையின் அடிப்படையில் தான் இருக்குது. கணவன் மனைவியை நம்புறாரு, மனைவி கணவனை நம்புகிறாங்க. பிள்ளைங்க அப்பா அம்மாவை நம்பி வாழ்கிறாங்க. அதே போல் பெற்றோரும் பிள்ளைகளை நம்புகிறாங்க. நம்ம பிள்ளைங்க நம்ம பேரை காப்பாற்றுவாங்க, அவங்க நல்லா படிப்பாங்க, பள்ளிக்கூடம் கல்லூரிக்கு போய் படிச்சுட்டு நல்ல பட்டம் வாங்கிட்டு நல்ல உயர்ந்த இடத்துக்கு வருவாங்கன்னு தியாகம் செய்து பெற்றோர் வந்து தங்க பணம் பொருள் எல்லாத்தையும் கொடுத்து பிள்ளைகளுக்காக எல்லாம் தியாகம் செஞ்சு வாழ்கிறாங்க. இதெல்லாம் எந்த அடிப்படையில் இந்த உறவுகள் வந்து கட்டப்படுதுன்னா நம்பிக்கை தான். ஒரு கணவன் வந்து வேலைக்கு மனைவியை தனியாக விட்டுட்டு போகிறாருன்னா நம்பி தான் விட்டு போகிறாரு. என் மனைவி எனக்கு துரோகம் செய்ய மாட்டான்னு நம்பி தான் விட்டுட்டு போகிறாரு. அதே போல் ஒரு மனைவி வீட்டில் இருக்கிறா, கணவன் வேலைக்கு போகிறாருன்னா அவள் என்ன நம்பி இருக்கிறான்னா என் கணவன் எனக்கு துரோகம் செய்ய மாட்டார், அவர் உண்மையாக இருப்பார், அவர் வேலைக்கு போனால் வேலையை மட்டும் பார்த்துட்டு அவர் வீட்டுக்கு வருவாருன்னு அவன் நம்புகிறா. இதெல்லாம் நம்பிக்கை தான். அந்த நம்பிக்கை உடஞ்சி போயிடுச்சு அப்படின்னாலே குடும்பம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அந்த நம்பிக்கை வந்து நிலை நிற்க வேண்டுமானா உண்மை இருக்க வேண்டும். என்றைக்கு ஒரு வீட்டுக்குள்ளே எந்த காரியத்துக்காயிலும் பொய் சொல்ல ஒருத்தர் பழகிட்டாங்க அப்படின்னா நம்பிக்கை உடைச்சு போயிடும். நம்பிக்கை உடைச்சா குடும்பம் உடைஞ்சு போயிடும். அதனால் உண்மையை பேசணும். பைபிளில் வாசிக்கிறோம், சத்தியத்தை வாங்கு அதை விற்காதே. நம்ம சொல்கிற பதிலெல்லாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கணும், அல்லது ஆம் என்றும் இல்லை என்றும் இருக்கணும். இதுக்கு தவிர மிஞ்சினது எல்லாமே பாவமாக இருக்கும்னு இயேசு சொன்னார். பொய்யினால் ஒரு வீட்டை குடும்பத்தை கட்டவே முடியாது. சத்தியத்தை பேசணும், எல்லாத்துலேயும் உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். எபேசியர் 4:25 வாசிக்கிறோம், ஒருவருக்கொருவர் நீங்கள் அவயவங்களாய் ஒரே உடம்பாக இருக்கிறீங்க, ஒரே சரீரம் போல நீங்கள் இணைக்கப்பட்டிருக்கிறதுனால நீங்கள் பொய்யை களைந்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேசணும். எதை பேசினாலும் உண்மையை பேசணும். அதாவது ஒரு மனைவி வந்து கணவன்கிட்ட திரும்ப திரும்ப கேட்கக்கூடாது, என்ன உண்மையாக சொல்கிறீங்களான்னு கேட்கக்கூடாது. அதாவது ஏதோ ஒன்று அதிர்ச்சியாக இருக்குது, ஆச்சரியமாக இருக்குன்னா கேட்கலாம். ஆனால் சில பேர் வந்து எந்த ஒரு காரியத்தை சொன்னாலும் இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 2 பேருக்கு ஃபோன் பண்ணுறாங்க, என்னங்க இப்படி சொல்கிறார், உண்மையாது இல்லை சும்மா தெரிஞ்சுக்கலான்னு தான் கேட்குறேன் அப்படின்னு அவங்க கேட்குறாங்கனாலே ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம் இல்லையா? இன்றைக்கி நிறைய குடும்பங்கள் அந்த நம்பிக்கை உடைச்சிட்டாங்க பாருங்கள். உண்மை இல்லை, பேசுகிறத நம்ப முடியலை, அவங்க செயல்களில் என்ன பின்னால் வில்லங்க இருக்குன்னு தெரியலை இல்லையா? அப்படி நம்பிக்கை உடைந்து இருக்கிறதுனால குடும்பங்கள் ஒன்றாய் வாழ முடியலை. இந்த நாட்கள்லாம் யார் உண்மை பேசுகிறானே கண்டுபிடிக்க முடியல. இன்றைக்கி பார்த்தா பொய் பேசுகிறவங்க தான் உண்மை பேசுகிறவங்கள விட சிறப்பாக பேசுகிறாங்க. அழகாக மெருகேற்றி நல்ல வண்ணம் பூசி அப்படியே கேட்கறதுக்கு இனிமையாக நம்பத்தக்க விதமாக பேசுகிறாங்க. அது வந்து எப்படியும் பாருங்கள், பொய் மட்டும் என்றைக்கும் அவனால் கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த பொய் மட்டும் என்றைக்குமே நீங்கள் அதுக்கு எக்ஸ்பைரி டேட் வந்து ரொம்ப கம்மி, அது எப்போயாவது வெளுத்துரும் அது இல்லையா? எத்தனை தான் பொய் சொல்லி எத்தனை தான் முடிச்சு விட்டுறது, அது எங்கேயாவது ஒன்று இடத்துல வெளியே காமிச்சிடும் இல்லை? சொல்லுவாங்க, தமிழில் சொல்லுவாங்களே, பல நாள் திருடன் என்னை பொறுத்த வரைக்கும் சீக்கிரத்தில் அகப்படுவான், ரொம்ப நாள்லாம் ஓடாது. சில பேருக்கு இது பொய் சொல்கிறது கூட திறமை இருக்காது. அதாவது என்னென்னா நேற்றுக்கு என்ன பொய் சொன்னோன்னு மறந்துட்டு கூட இன்றைக்கி வேற ஒரு பொய்யை சொல்லிடுவாங்க. அப்போ மனைவி கரெக்டாக ரெக்கார்டு வச்சுருப்பாங்க. நேற்றுக்கு வேறு நம்பர் சொன்னார், இன்றைக்கி வேறு நம்பர் சொல்கிறாரு, ஏதோ ஒன்று இருக்கேன்னு அந்த மாதிரி இன்வெஸ்டிகேட் பண்ணால் எல்லாமே வெளுத்துரும், சாயம் வெளுத்துரும். அப்போ அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பேசுனாலும் அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, நம்பவே மாட்டாங்க. கணவன் என்ன பேசினாலும் மனைவி அதுக்கப்புறமா நம்ப மாட்டாங்க. நம்பிக்கை வளர்கிறதுக்கு உண்மை ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம பேச்சில் உண்மை, கொடுக்கல் வாங்கலில் உண்மை, போக்குவரத்தில் உண்மை, பண விஷயத்தில் உண்மை இல்லையா? இதெல்லாம் உண்மையாக இருந்தீங்கன்னா குடும்பம் பாருங்கள் நிறைய பிரச்சனைகளை தவிர்த்துரும். ஒரு கணவனுடைய இருதயம் மனைவியை 100க்கு 100 நம்பணும். ஒரு மனைவியினுடைய இருதயம் கணவனை 100க்கு 100 நம்ப வேண்டும். அதான் குடும்ப வாழ்க்கைக்கு இந்த உண்மைன்றது ரொம்ப முக்கியம். பொய்யை நம்ம வீட்டை விட்டு வெளியே தள்ளிடணும். பொய்யில் வாழவே கூடாது. எதுவாக இருந்தாலும் நேர்மையாக உண்மையாக சொல். சில பேர் என்னென்னா வீட்டுக்கு போய் இதை சொன்னோன்னா மனைவி ரொம்ப திட்டிடுவாங்கன்னு சொல்லிட்டு மனைவிக்காக ஒரு புது கதை வசனத்தோடு உள்ளே போவாங்க. அதே போல் கணவன் நிறைய காரியங்களை மறைச்சு அவர் மனைவிகிட்ட புது கதைகள்லாம் சொல்லுவார். அந்த மாதிரி சொல்லி 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 கடைசியில் ஒரு நாள் மாட்டிக்கிடுவார். அதுக்கப்புறம் அது சண்டையாக மாறிடும். நான் சொல்லவே இல்லைன்னுவாங்க சில பேர் நான் சொன்னேன் இப்போ என்னன்றப்போம் அப்படி தான் அப்படின்னு வந்தால் அப்புறமா பிரச்சனை வேறு மாதிரி பெருசாகிடும். குடும்பத்தின் ஐக்கியம் உடைச்சு போயிடும். உண்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், எந்த காரியத்துலையும் பொய் சொல்லக்கூடாது. இந்த காலத்தில் வந்து இந்த உண்மையை காத்துக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இல்லையா? நாங்களாம் சின்ன வயசில் இருக்கும்போது வீட்டுக்கு ஒரே ஒரு ஃபோனுன்னு இருந்துச்சு. சின்ன வயசுன்னு சொல்கிறது எனக்கு டீனேஜில் சொல்கிறேன். அப்போ தான் ஃபோனே எங்கள் வீட்டுக்கு வந்துச்சு.
அப்போ ஒரு ஃபோன் ஒரே ஒரு கிர்ரிங்னு ஒன்று அடிக்கும் அந்த ஃபோன். அதெல்லாம் இப்போ ஃபோட்டோவில் தான் பார்க்கணும் என்ன. அந்த ஃபோன் அடிச்சதுன்னா 5 பிள்ளைங்களும் பாய்வாங்க அப்படியே, யார் ஃபோன் எடுக்கிறதுன்னு. அந்த பாஞ்ச 5 பேரில் ஒருத்தருக்கு பாக்கியசாலி ஃபோன் எடுத்துருவாங்க. ஃபோன் எடுத்து ஹலோன்னு வாங்க, மீதி 4 பேர் சுற்றி உட்காந்து யாருன்னு வாங்க, இங்கே இருக்குது இப்போ தான் ஹலோன்னு சொல்லியிருப்பாங்க. யாரு, என்ன வேணுமா, என்ன சொல்கிறாங்க, எதையுமே மறைக்க முடியாது, எதையும் மறைக்க முடியாது. முன்னால் லெட்டர் வருது அப்படின்னா அது போஸ்ட்மேன் வழியாக ஊரே கூட்டிகிட்டு வருவான், எல்லாரையும் கூப்பிட்டு நம்ம பேரை சொல்லி அர்த்தம் போட்டு வருவான். நம்ம வீட்டுக்கு லெட்டர் வந்துருச்சுன்னு ஊருக்கே தெரியும் இல்லையா. நாங்கள் வளர்கிற காலத்தில் வாலிப வயசில் எங்களுக்கு வந்து நிறைய லெட்டரை கண்ணாலேயே பார்க்கல. அது சென்சார் வந்து எங்கள் அப்பா அம்மா யார் யாரெல்லாம் லெட்டர் போட்டிருக்கா அப்படின்னு சென்சார் பண்ணி பரிசுத்தமான லெட்டர்லாம் எங்கிட்ட வரும், ஏடாகோடமான லெட்டர்லாம் வரவே வராது, கண்ணுக்கே தெரியாது. அப்படி ஒரு லைஃப் அது, அந்த டைம் அப்படி இருந்தது. எதையுமே மறைச்செல்லாம் ரொம்ப லேஸில் வாழ முடியாது. ஆனால் இப்போ டிங்குன்னு ஒரு சவுண்ட் வருது, எடுத்து ஒருத்தர் பார்க்குறாரு. மனைவிக்கு என்ன மெசேஜ் வருதுன்னு கணவனுக்கு தெரியாது, கணவனுக்கு என்ன மெசேஜ் வருதுன்னு மனைவிக்கு தெரியாது, என்ன பதில் சொல்கிறாங்கன்னு கூட தெரியல. ஒரு நொடியில் எல்லாமே முடிஞ்சு போகுது. ஒவ்வொருத்தருக்கு தனித்தனி ஐடி, ஒவ்வொருத்தருக்கு தனித்தனி பாஸ்வேர்டு, எல்லாமே தனித்தனியாக இருக்குது இல்லையா. இந்த நாட்களில் வந்து உண்மையை காத்துக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கால் ஹிஸ்ட்ரின்றாங்க, அந்த கால் ஹிஸ்ட்ரியை ஒரு நொடியில் என்ன பண்ண முடியும், அப்படியே அழிச்சு விட்டுறோம். என்ன ஃபோனே ரீசெட் பண்ணி விட்டுறலாம் இல்லையா, என்ன வேணால் பண்ணலாம், எல்லா ரெக்கார்ட்ஸையும் அப்படியே அழிச்சிடலாம். அவ்வளவு வந்து ஒவ்வொருத்தரை வந்து தனித்தனியாக வாழ்கிறதுக்கு வந்து இன்றைக்கி நிறைய உபகரணங்கள் வந்துருச்சு. இன்றைக்கி இதுக்கு நடுவில் வந்து மனதளவில் உண்மையாக இருக்கணும்னு தீர்மானம் பண்ணலன்னா போச்சு. உண்மையாக இருக்கணும், பொய்யில் எந்த விதத்துலையும் பொய் ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணி வாழுங்க, நிம்மதியாக தூக்கம் வரும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மொபைலில் என்னென்ன தேவையில்லாதது எல்லாத்தையும் உள்ள நிறைய சீக்ரெட் ஃபோல்டர் அது இதுன்னு வச்சுருப்பாங்க, நிறைய உரையாடல்கள்லாம் இருக்கும், எல்லாம் லாக்கெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. ஒருத்தர் அப்படி தான் சமீபத்தில் ஒரு கதை என்னென்னா, ஒருத்தர்கிட்ட அவர் மறைமுகமாக பேசிகிட்டே இருந்திருக்காரு. மனைவிக்கு ஒரு சந்தேகம் தான், கொஞ்ச நாளாகவே அந்த பொதுவாக அந்த மனைவிகள் வந்து சத்தம் போட மாட்டாங்க, இந்த பூனை மாதிரி எங்கே வர்றாங்க எங்கே போகிறாங்க என்ன பார்க்குறாங்க ஒன்றுமே தெரியாது, அப்படியே அமைதியாக இருப்பாங்க. யாருமே இல்லை நினச்சி திரும்பி பார்த்தா அந்த அம்மா நின்றுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி அது ஒரு விசேஷத்தை கிருபை அந்த அம்மாவுக்கு. பொதுவாக மனைவிமார் அப்படி இருப்பாங்க, ரொம்ப உஷாராக இருப்பாங்க. அப்போ இவர் என்ன நினச்சிட்டாரு, யாருமே இல்லைன்னு சொல்லி இவர் ஜாலியாக பேசிட்டு தான் பாத்ரூம் போயிட்டு வரம்மான்னு வச்சார். இந்த அம்மா கேட்டுக்கிட்டு தான் இருந்திருக்கு. இவர் பாத்ரூம் போகிற நேரம் ஃபோனை லாக் பண்ண ஆஃப் பண்ண மறந்துட்டார். உள்ளே போயிட்டு திடீர்னு ஞாபகம் வந்துச்சு, அட ஃபோனை நம்ம லாக் பண்ணாமா ஆஃப் பண்ணாமா தெரியலையேன்னு பாதியிலே பதறிக்கிட்டு வெளியே வர்றாரு. அதுக்குள்ள மனைவி எடுக்க வேண்டிய டேட்டாலாம் அந்த அம்மா எடுத்துகிட்டு போயிடுச்சு. அந்த அம்மா எப்படிப்பட்ட ஆள், இந்த பயம் எதுக்கு, பாத்ரூமில் கூட நிம்மதியாக இருக்க முடியலன்னு அதெல்லாம் வாழ்க்கையாது என்ன. ஏன் இந்த நிம்மதி இல்லாமல் போச்சுன்னா, உண்மையை பேசியிருந்தா பதற வேண்டிய அவசியமே இல்லையே, கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. உண்மையாக இருக்கணும். குடும்பம் வந்து உண்மை இல்லைன்னா போச்சு. உண்மை ரொம்ப ரொம்ப அவசியம். எல்லாத்தை பற்றியும் சின்ன காரியமோ பெரிய காரியமோ உண்மையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வெளிப்படைத்தன்மை ரொம்ப முக்கியம்.